வணக்கம் சார். ஹலோ. ഹലോ സാർ, ജയരാജ് സാർ. സാറേ ഞാൻ പേര് മുരളി, ഞാൻ മലയാളിയുടെ തൃശ്ശൂരിലെ. ഓക്കെ. ஆல்ரெடி ഞാൻ சார் இன்னைக்கு நைட்ல ഞാൻ ബാംഗ്ലൂർ போகுது. என்னோட கம்பெனி பெங்களூர்ல இருக்குது. ஓகே. ஒரு அட்ஜஸ்ட் ஆகி போகுது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு தெரியும் சாரோட டீட்டெயில் எல்லாம் எனக்கு தெரியும் ஆல்ரெடி. அப்படிங்களா? இப்ப ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம் சார். மண்டே ஈவினிங் 4 o'clock அபிஷியலா எல்லா மீடியாலயும் வர மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கேன். சென்ட்ரல்ல இருந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து நம்மள பக்கத்துல வச்சுக்கிட்டு 81 இயர்ஸ்ல இவ்வளவு பெரிய ஃபண்ட் மீன்ஸ் இந்தியா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் ஹேப்பனிங். அது கம்ப்ளீட் ஹோல் அண்ட் சோல் சைனிங் அத்தாரிட்டி கவர்மெண்ட் கெசட் பப்ளிகேஷன் ஆல்ரெடி ஆயிருக்கு. மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ்ல வெப்சைட்ல எல்லாமே நம்ம பேர் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஈவினிங் மீடியா பிரீஃப் பண்றதுக்காக கவர்னர் கூப்பிட்டு இருக்காரு மீடியாவை. அந்த டைம்ல நம்மளோட போட்டோ எல்லாம் கொடுத்துட்டு மண்டே எல்லா நியூஸ் பேப்பர்லயும் இந்த ஃபண்ட் இந்த வருஷம் எடுத்துட்டு வந்த இவ்வளவு பெரிய வால்யூம் ஆஃப் ஃபண்ட். சாரோட அமௌண்ட் எவ்வளவு இருந்துச்சு? டோட்டல் சர்டிபிகேட் எவ்வளவு இருந்துச்சு சார்? இட்ஸ் lakhs of crores சார். வந்து ஓபனா மீடியால அனௌன்ஸ் பண்றாங்க மண்டேக்கு. அந்த ப்ரோக்ராமுக்கு தான் பெரிய விஐபிஸ் எல்லாம் வராங்க, கேதர் ஆகுறாங்க. வந்துருங்க, இங்க பாம்பேல எங்க கூடவே இருங்க 2 நாள். மண்டே கூட உங்களுக்கு கூட அந்த ப்ரோக்ராம் கூட நாங்க கூட்டு போறோம். ரொம்ப ஆர்பிஐ ஆபீஸ்ல இருந்து லைவா எல்லா டிவி நியூஸ் சேனல்ஸ்க்கும் நான் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அக்கௌண்ட்டுக்கு பிளஸ் நம்ம கிளைண்ட்ஸ் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது 90 minutes எல்லா டிவி நியூஸ் சேனல்ஸ்ல டெலிகாஸ்ட் பண்ற மாதிரி 45 இன்டர்நேஷனல் மீடியா பீப்புள் வந்திருக்காங்க. மினிஸ்டர் ஆஃப் பிஎம் ஆபீஸ்ல இருந்தோம், ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்தோம், ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்தோம், எஸ்கார்ட் இங்க எல்லாமே வந்து அசம்பிள் ஆயாச்சு சார் பாம்பேல. இது வந்து பெரிய லெவலுக்கு ஃபங்க்ஷனா பண்றாங்க. அதுக்குண்டான எக்ஸ்பென்சஸ் நமக்கு 8 கோடி, அதுல வந்து 5.9 வரைக்கும் ரெடி பண்ணிட்டோம். என்னால என்ன பண்ண முடியுதோ எனக்கு என்ன ப்ராப்ளம் தெரியும். இப்ப இன்னைக்கு ஃப்ரைடே ஆயிடுச்சுல, மண்டே ஏதாச்சும் எனக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடிஞ்ச அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம். என்னால எவ்வளவு பண்ண முடியுதோ நான் கவர் பண்ணலாம். மண்டே இட்ஸ் டூ லேட் சார். மண்டேக்கு மார்னிங் நியூஸ் பேப்பர்ல வந்துட்டா எவ்ரிபடி 1000 பேர் வந்து குவிஞ்சிருவாங்க, நம்மளால சமாளிக்கவே முடியாது. அப்படியா? இன்னைக்கு சரி, ஒரு வேலை பண்ணலாம். ഞാന് ശങ്കരന്റെ നമ്പർ വാങ്ങിയിട്ട് ഞാൻ സാറിനെ നാളേക്ക് കൂപ്പിടலாம். ഞാൻ ഓൾറെഡി ബാംഗ്ലൂർ പോയിട്ട് அங்கே ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாப்பா. அப்படியா இருந்தா இன்னைக்கு நைட்ல போயிட்டு ഞാൻ அரேஞ்ச்மெண்ட்டுக்கு மண்டே ஆள்கிட்ட சொல்லி வச்சிருக்குது கொஞ்சம் பேமெண்ட். அது வேணுமா டைவர்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். அதான் சார், 1 CRக்கு நம்ம 1000 CR கொடுக்கலாம் சார். அப்படியா? 1 CR நீங்க பண்ணீங்கன்னா நீங்க 2 CR பண்ணீங்கன்னா 2000 CR பண்ணி கொடுத்துடலாம். ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் 5-6 ஒர்க்கிங் டேஸ் தான். அப்படியே சார் ஒரு வேலை பண்ணுங்க. ഞാൻ காலையில கூப்பிடும்போ ஜஸ்ட் ஒன்னு அட்டெண்டிங் பண்ணுங்க. ஆல்ரெடி பெங்களூர் டீம் இருக்கு. நான் இன்னைக்கு அவர்கிட்ட பேசிட்டு நாளை அவருக்கு எவ்வளவு கவர் பண்ண முடியுதோ கவர் பண்றதுக்கு பிளான் பண்ணி தரேன். இவ்வளவு சொல்றதுக்கு ஆகுறது இல்ல. ஆல்ரெடி என்னோட ஒரு ஃப்ரெண்டோட பேப்பர் கூட ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சாதிக் பாஷான்னு சொல்லும் பெங்களூர்ல. சார் இது வந்து இதோட பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிடுறாங்க. நான் அதை பத்தி சொல்லக்கூடாது. அபிஷியலா டிக்ளரேஷன் நாங்க கொடுக்குற வால்யூம் எவ்வளவு பெரிய வால்யூம் கொடுக்கறப்போ மற்றபடி மத்த எந்த இதுவும் கிளியரன்ஸும் பண்ற மாதிரி ஐடியா இல்ல அவங்க. நம்ம மத்த இத பத்தி நம்ம சொல்ல வேண்டாம். தெரியும். சோ இட்ஸ் கிளியரா இருக்கு சார். ஜஸ்ட் நீங்க வாங்க. இங்க இருந்து எங்க தங்கி இருக்குதா? லீலாவில தங்கி இருக்குதா? லீலால தான் இருக்கு சார். ഞാൻ கூட வந்து அங்கதான் தங்கிட்டு இருந்தது. ஓகே. இப்ப കഴിഞ്ഞ வாரம் வரைக்கும் எங்க ரூம் ரெண்ட் எல்லாம் கம்மி இருந்துச்சு. இப்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, எங்க டீமே ஃபுல்லா வந்து இறங்கிட்டோம் இல்லீங்களா? ஒரு 5200 பிளஸ் டாக்ஸ் 6000 தான் மேக்ஸிமம் இருந்து. இப்போ ஒரு 18-20 என்னமா இருக்குதாமா? ஆமா சார். சரி, நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம் சார். காலையில கூப்பிடுறோம். நீங்க ஒவ்வொரு போன்லயே நீங்க அரேஞ்ச் பண்ணலாம் நினைச்சா. ஒவ்வொரு போன்லயே நீங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா பாம்பே வந்துருங்க. மண்டே என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இந்த எக்ஸ்போஷர் வேர்ல்டு வைடு எப்படி எக்ஸ்போஸ் ஆகுறோம். அந்த ஃபங்க்ஷனை ஃபண்ட் க்ளோஸ் பண்ண 20 வருஷமா எடுத்துட்டு வந்த ஃபங்க்ஷனை இப்ப டிக்ளேர் பண்றோம். அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க இருக்கீங்க. அது ஒரு சர்டிபிகேஷன் இருக்கும். அது யார் யாரு கூட போட்டோ எடுக்க முடியும் பாருங்க. அந்த மொமெண்டோ இத்தனை வருஷத்துல எவ்வளவு பேர் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல வந்து
நீங்க அந்த மொமெண்டோ எல்லாம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அது என்னாச்சு தெரியுமா சார், நமக்கிட்ட நிறைய பேமெண்ட் இந்த சப்ஜெக்டுக்கு வேஸ்ட் ஆகி போச்சு. நமக்கு கரெக்ட் பொருள் இது ஆர்பி இல்ல சார், ஆர்பிக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இல்ல, ப்ராஜெக்ட் மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஜெர்மன்ல டைமண்ட் மர்ச்சன்டோட சர்ப்ளஸ் ஃபண்ட்ஸ் இந்தியால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த ஃபார்ம் ஆஃப் என்ஆர்ஓ டெபாசிட்ஸ் நாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்குண்டான கிளியரன்சஸ், அதுக்குண்டான கவர்மெண்ட் பர்மிஷன்ஸ் இதெல்லாம் முடிச்சிட்டு கால் மணி ஸ்டேட்டஸ்ல இந்த ஃபண்ட்ஸ் பிக்ஸட் டெபாசிட்ல இருந்த ஃபண்ட்ஸ் கால் மணி ஸ்டேட்டஸ்க்கு எடுத்து டிக்ளேர் பண்றோம். சோ இதுக்கும் ஆர்பிக்கும் எந்த சின்ன சம்பந்தம் இல்ல. எனக்கு அது சம்பந்தமே கிடையாது. இப்போ இதுவும் ஓபன் பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறாங்க. ஆஃப்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ் நாட் கோயிங் டு என்டர்டெயின் ஆர்பி கிருபி அது எல்லாமே வித்தா கூட கவர்மெண்ட்டுக்கு தான் விற்கணும். கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ரேட்டுக்கு தான் கவர்மெண்ட் வாங்கி தான் கவர்மெண்ட் தான் ஃபாரினுக்கு விற்பாங்க. அந்த லெவலுக்கு அதுவும் இப்போ கிளியர் பண்ணிட்டாங்க. நம்ம ஒரு ஃபண்டை தவிர வேர்ல்டு வைட் நான் சேலஞ்ச் பண்றோம். இது அதுக்கு கம்ப்ளீட் ஓனர்ஷிப், சிங்கிள் ஓனர்ஷிப் நம்ம தான். இந்தியன் ஆரிஜினுக்கு ஜெர்மன் மிஸ்டர் மார்க்ஸ் என்ற டைமண்ட் மர்ச்சன்ட் கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே ஓப்பனா மீடியால வரும் சார். தேங்க்யூ சார். மேக்சிமம் என்னால என்ன பண்ண முடியுதோ ஏன்னா அவர்கிட்ட பேசிட்டு காலையில சாருக்கு போன் பண்ண மாதிரி பிளான் பண்ணலாம். ஓகே சார். நீங்க எவ்வளவு பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. கமிட்மெண்ட் நான் யாருக்கிட்ட பர்மிஷனோ யாருக்கிட்ட கேட்கணும்ட்டு இல்ல, நானே அந்த ஸ்பாட்ல நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்க அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களை அனுப்பி வைக்கிறேன் டாக்குமெண்ட்ஸோட. ஓகே சார். ஓகே. பாசிட்டிவா இன்னைக்கு கொஞ்சம் பண்ணுங்க, மீதி நாளைக்கு கொஞ்சம் பண்ணுங்க. இன்னைக்கு எப்படி ஆகுறது இல்ல, நாளைக்கு ஏன் ட்ரை பண்ணலாம். சரி. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஹலோ.